எனக்கு இது நீயா நானாவில் 4வது ஷோ. நான் முதல் ஷோ போனது வந்து நானும் இப்போ இருக்கிற 1000 லைட்ஸ் எம்எல்ஏ எழிலன் அவர்களும் ஜட்ஜ் சீஃப் கெஸ்ட் மாதிரி உட்காந்து உடல் பருமன் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை தொழிலாக பண்ணுறவங்க ஒரு பக்கம், அதை பற்றி பேசினது தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. அதுவும் இதே மாதிரி ஒரு பெரியதாக ஸ்கேண்டல் மாதிரி போச்சுது. ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் நான் நிறுத்தினேன், இந்த ஷோவுக்கு நான் போகாமல் நிறுத்தினேன். ஏன்னா இந்திய மருத்துவ சங்கம் எங்களுக்கு ஒரு பேனிங் ஆர்டரை போட்டுச்சு. ஏன்னா இந்திய மருத்துவ சங்க டாக்டர்கள்லாம் ஒரு பக்கம், அதுக்கு நான் போகலை. இன்னொரு பக்கம் மக்கள் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்றில் மருத்துவ சங்க உறுப்பினர்கள்லாம் இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. நாங்கள் பேசினது எதுவுமே போடலை, அந்த பக்கம் பேசினது மட்டும்தான் போட்டாங்கன்னுட்டு. இந்த ஷோவை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா சில நேரங்களில் ஒரு பயஸ் நம்ம பார்க்க தான் செய்வோம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஷோ இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஹிட் அடிச்சதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்குமா அதுக்கு? ஏன் இந்த ஷோ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பிரச்சனை, இது மக்களுக்கான பிரச்சனை, சமூக பிரச்சனைகள் தொடர்ந்து அதில் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு மைல் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் தெருநாய்களை கையே வைக்க முடியாமல் இருந்த ஒரு நேரம் போக, திடீர்னு ஒரு டெல்லியில் மட்டும் ஒரு ஷெல்டரை போட்டு நாயெல்லாம் பிடிச்சி போட்டதுக்கு அப்பீலுக்கு போன கேஸ் அது. அந்த கேஸில் வாதாடின சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா ஒரு ஆர்குமெண்ட் வாங்குறவங்க 4 பேரை வச்சு அன்னைக்கு ஆர்கியூ பண்ணி, அதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, ஷெல்டருக்கு வேணும், ஆனால் எல்லாரையும் பிடிச்சி போட, எல்லா நாய்களையும் பிடிச்சி போட வேண்டாம், அக்ரெசிவ் டாக்ஸு, டிசீஸ்டு டாக்ஸு, டிசபிள்டு டாக்ஸ்லாம் அங்கே போடுங்கன்னு சொன்னாங்க. இதுவே ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்வேன். இது வரைக்கும் நாய்களை எதுவுமே பண்ண முடியாமல் இந்தியாவில் இருந்தது. ஏன்னா தெருநாய்கள் எல்லை மீறி போயிடுச்சுதுங்கிறது இப்போ தெரியும். தினசரி செய்திகளில் ஒரு நீங்கள் எல்லா செய்திகள்லையும் ஒரு சின்ன நியூஸ் வந்து நாயை விரட்டினது, நாய் கடிச்சது, 4 பேர் சேர்ந்து 4 நாய்கள் சார்ந்து ஒரு குழந்தையை குதறினது, இல்லை தூங்கிட்டு போன ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போனது, இல்லை ஒரு வயசான முதியவரை இல்லை பெண்மணியை அந்த குழந்தைங்கள அம்மா இருக்கும்போது தடுத்தது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் செய்திகளோ அல்லது நியூஸ் சேனல்லையும் அது செய்திகளாக போடுற அளவுக்கு நாய்களுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிற இந்த நேரத்தில் நம்முடைய அசம்பிளி அல்லது ஸ்டேட் அசம்பிளியோ அல்லது பாராளுமன்றமோ இதை விவாதிச்சிருக்கணும். அவங்க இதை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுனால தான் இந்த ஷோ இவ்வளோ ஹிட் அடிச்சது.